நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் 10ஆம் தேதி வெளியிருக்கக்கூடிய வேட்டையன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மதுரையை சேர்ந்தவர் பழனிவேலு. இவர் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய அந்த வேட்டையின் திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும். அந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வசனங்களும் காட்சிகளும் என்கவுண்டருக்கு ஆதரவாக இருக்கிறது என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகளையும் அந்த வசனங்களையும் நீக்க வேண்டும், அல்லது வசனங்களின் அந்த ஒலியை மியூட் செய்து திரைப்படத்தை வெளியிட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இந்த வேட்டையன் திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வரும் 10ஆம் தேதி வெளியிருக்கக்கூடிய வேட்டையின் திரைப்படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றும், அதாவது மத்திய அந்த திரைப்பட தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய சென்சார் போர்டுக்கும் அதே போல வேட்டையின் திரைப்படத்தை தயாரித்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்கும் தமிழக அரசுக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவும் தற்போது உத்தரவிட்டுள்ளார். கடந்த சில நாட்களாகவே ரஜினியின் உடல்நலம் குறித்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி வந்து ரசிகர்களை ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என காலையில் அந்த மனு செய்தது ரசிகர்களிடையே மிகுந்த ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தது. தற்போதைக்கு இந்த படத்தை தடை செய்ய முடியாது என நீதிமன்றம் அறிவித்திருப்பது அவர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு கொண்டாட்டத்தை கொடுத்திருக்கிறது.